மக்களை வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி 2ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்ஸோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பழைய கரண்ட் அஃபேர்ஸ் சரி, முக்கியமான மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களும் சரி, சூப்பர் 6 கேள்விகள், இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டு உங்களுக்கு டெய்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம ஒரு நோட்டு போட்டு நோட்ஸை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாச்சும் எடுத்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் டெய்லி பதில் சொல்லிட்டு சீக்கிரமா இந்த வருஷமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரசு அதிகாரியாக கண்டிப்பாக போக வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் 2ஆம் தேதி. சரிங்களா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி. சரிங்களா? பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கையை நட்டவன், சரி, முருங்கை மரம், சரி, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். அதை எப்படி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாக ஒரு வீட்டுல முன்பக்கத்துல, ஓகேவா, அல்லது வீட்டுல ஏதாச்சும் ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை யாராச்சும் நட்டு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அவங்க வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன், அது எதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முருங்கை மரத்தோட கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லைட்டா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வேகமா காத்தடிச்சா கூட டக்குனு கீழே விழுந்து அந்த கிளைகள் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம தலையிலே விழுந்தாலும் விழும். சரிங்களா? அதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா நிஜமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னா, ஒரு வீட்டுல முருங்கை மரம், இந்த முருங்கை செடி இருந்துச்சுன்னா அதுல இருக்க முருங்கைக்காய், இருக்க அந்த முருங்கை கீரை, இது எல்லாமே யாரு தினந்தோறும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த உடம்பானது அந்த அளவுக்கு ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்குமா. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வயதை, அந்த முதியோருக்கான அந்த வயதை தாண்டும் போது கூட நமக்கு ஒரு வயசாச்சுன்னா பெரும்பாலும் நடக்கும்போது கையில் என்ன வச்சிருப்பாங்க, ஒரு கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு தடி மாதிரி ஒரு கம்பு மாதிரி வச்சுதான் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முருங்கையை சாப்பிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அந்த தடி, அந்த கம்பு கூட தேவைப்படாதான். வெறுங்கையை வீசிட்டு கூட அதிகப்படியான அந்த முதியோரா இருக்கிற வயசுல கூட ஈஸியா நம்ம நடக்கலாம். அதுதான் சொல்லியிருப்பாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிற மீனிங்ல தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதான் இந்த தினத்துக்கான பழமொழி. ஆரம்பிக்கலாம். இந்த தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 2ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, முக்கியமானது. இந்த ஏரியால இருந்து கேள்வி இல்லாத எக்ஸாமே இருக்காது. பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான செய்தி. கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை, மாணிக்க மாலை, சரியா, இந்த 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது எப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999ல, சரிங்களா, ஒரு இடத்துல ஒரு புவி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் இருந்துச்சுன்னா, புகழ்பெற்ற இடமா இருந்ததுன்னா அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக 1999ல, சரி, 1999ல புவிசார் குறியீடு தொடர்பான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்தது 2003ஆம் ஆண்டு. சரிங்களா? 2003ல அந்த புவிசார் குறியீடு தொடர்பான அந்த பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து 2004, 2005 இந்த வருஷத்துல தான் முதல் முறையாக இந்தியாவில் இந்த ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அது எந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ஜிலிங் டீ. என்ன டீமா? டார்ஜிலிங், டார்லிங் கிடையாது. சரி, என்ன டீ? டார்ஜிலிங் டீ. அது சரியா? அது வந்துட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு பொருள். இதுக்குதான் முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005, 2006ஆம் ஆண்டிற்காக வழங்கப்பட்டது நம்முடைய காஞ்சி பட்டு தான். சரியா? காஞ்சிபுரம் பட்டிற்கு தான் தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி தற்போது வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக அளவு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலங்களின் பட்டியல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு அதுல 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அதுல கடைசியாக சேர்க்கப்பட்ட 2 பொருட்களை பத்தி இந்த பதில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன தெரிஞ்சுக்கோங்க, புவிசார் குறியீடு தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டது 1999ல, அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 2003ல, முதல் முறையாக இந்தியாவில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது 2004-5ல. எந்த பொருளுக்கு? டார்ஜிலிங் டீ. என்ன டீ கிடையாது? டார்லிங் டீ கிடையாது. டார்ஜிலிங் டீ வெஸ்ட் பெங்கால்ல புகழ்பெற்றது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்றது காஞ்சிப்பட்டு 2004-5ல கொடுத்திருக்காங்க, மறந்துக்கூடாது. சரி, 2005-6ல. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். மத்திய அரசின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாம் எந்த ஒரு பொருளை படிச்சுட்டு இது எங்கு ஜிஐ டேக் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டே இருப்போம். ஈஸியா சிம்பிளா கேட்டுருவாங்க, எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது? பாத்துக்கோங்க, தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சரிங்களா? எதற்காக சொல்லி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளைவிக்கப்படும் அல்லது குறிப்பிட்ட தனித்துவத்தோடு உருவாக்கப்படும் சிறப்பு வாய்ந்த தனித்தன்மை கொண்ட பொருட்களை சிறப்பிக்கும் வகையில்
மத்திய அரசால் இந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. என்ன நோக்கமா பாருங்க, ஒரு பொருளுக்கு தனித்துவம் இருக்கும் சரிங்களா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அதிக அளவு விளைவிக்கப்படும் ஒரு பொருளுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. யாரால? மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. இது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. சட்டங்கள் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் யார் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், இங்க எந்த அமைச்சகம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப ரீசெண்டா யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, அது எங்க புகழ்பெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஓகே பாருங்க, இந்த வரிசையில் புவிசார் பெற்ற பொருட்களை எந்த நிலையிலும் வியாபார லாபத்துக்காகவோ போலியாகவோ சரிங்களா வேறு யாரேனுமோ இந்த பெயரை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருநெல்வேலினா எதுக்குமா ஃபேமஸ்? அல்வா. சரி, திருநெல்வேலினா அல்வான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் அல்வா. இப்போ காஞ்சிபுரத்துலயும் என்ன செய்வாங்க? அல்வா செய்ய தான் செய்வாங்க. இங்க காஞ்சிபுரம் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை தயாரிக்கப்பட்ட ஒரு அல்வாவை வேற ஒரு மாவட்டத்தில் கொண்டு போய் விற்பனை செய்ய போறாங்க. காஞ்சி அல்வான்னு சொல்லி விற்பனை செஞ்சா உடனே சேல்ஸ் ஆகுமா, இல்ல திருநெல்வேலி அல்வான்னு சொன்னா உடனே சேல்ஸ் ஆகுமா? ஆனா அந்த அல்வா தயாரிக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரத்துல சரிங்களா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? திருநெல்வேலி அல்வா அப்படி சொன்னாதான் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்படி செய்யக்கூடாது. அது எந்த இடத்துல தயாரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தோட பேரை அந்த பகுதியில தான் பயன்படுத்த வேண்டும், பிற இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது சரிங்களா. அதற்காக தான் அந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது சரிங்களா. ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு புவிசார் ரீதியாக ஒரு பொருள், தனித்துவமான பொருள் இருக்குல்ல, அதை அடையாளம் காணும் வகையில் தான் அந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது சரிங்களா. தற்போது கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை அப்படிங்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலை ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான பயன் பாருங்க, இந்தியாவில் ஒரு பூ மாலைக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது இதுவே முதல் முறை. இந்த மாணிக்க மாலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த அரளி, செவ்வரளி, அப்புறம் ஒரு சில பூக்களை கொண்டு தயாரிக்கப்படும். இந்த பூ தயாரிச்சாங்க அப்படின்னா இந்த மாலை 3 நாள் வரைக்கும் அசால்ட்டா அப்படியே காயாம வாடாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாலைக்கு தானே பேரு மாணிக்க மாலை. எங்கு புகழ் பெற்றது? கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, மறந்துடக்கூடாது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக இந்த ஆண்டு சரிங்களா, இந்த ஆண்டு திருவண்ணாமலை ஜடேரி கிராமத்தில் தயாராகும் நாமக்கட்டி, திருவண்ணாமலை நாமக்கட்டி, ஜடேரி நாமக்கட்டி, அடுத்து திருநெல்வேலி வீரவநல்லூர் செடிபுட்டா சேலை, கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழங்கப்பட்டது, அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 11 பொருட்கள் உட்பட தமிழகத்தில் இதுவரை 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அப்ப பாத்துக்கோங்க, அதிகப்படியான புவிசார் குறியீடு எங்கதான் வந்திருக்குது? தஞ்சாவூர்ல. கவனம் பாருங்க, எத்தனமா? 11 பொருட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓவராலா தமிழ்நாட்டுல 62 பொருட்களுக்கு இந்த ஜிஐ டேக் கொடுத்திருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொருள் இது காஞ்சிப்பட்டு 2005, 2006. இந்தியாவிலே முதல் பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ, மறந்துடக்கூடாது. கவனமா இருங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 100% இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே வரும், கண்டிப்பா வரும், கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. தமிழ்நாடு தொடர்பான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 17,189 கோடி கடன் உதவி சரியா மத்திய அரசு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எந்த திட்டத்தின் கீழ் கொடுத்தாங்க அப்படிங்கறது பாருங்க. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் சரியா 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் 2020-21 மத்திய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா. கவனமா இருங்க. 2020-21 மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொல்றாங்க. அந்த திட்டத்தின்படி மாநில அரசுகளுக்கு 50 வருஷத்துக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், என்ற கடன் வாங்கிக்கும், அதுக்கு என்ன தேவையில்ல, வட்டியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு சரிங்களா இதுவரைக்கும் 17,189 கோடி கடன் உதவி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய ஒரு கேள்விக்கான பதில இந்த பதில சொல்லியிருக்கிறாங்க. கவனமா இருங்க. இதுல நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகள் வரைக்கும் வட்டியில்லா கடன் வழங்குவது அந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது? 2021 தொடங்கி இருக்கிறாங்க. கவனமா இருங்க சரிங்களா. அடுத்ததாக ஒரு முக்கியமான திட்டம், இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லைட்டா பார்த்திருக்கோம், உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தாய் வாழி காவேரி திட்டம். சரி, காவேரி நீர் தொடர்பான ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பாருங்க. இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம், காவேரி சரி காவேரி நதி, ஆபரேஷன் காவேரி எங்க பார்த்தோம்? ஆபரேஷன் காவேரி, சூடான காவேரி எங்க பார்த்தோம்? சூடான்ல இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன பேரு? ஆபரேஷன் காவேரி. இங்க பாக்குறது நடந்தாய் வாழி காவேரி திட்டம். காவேரி மற்றும் அதனுடைய 5 கிளை ஆறுகளான சரியா திருமணிமுத்தாறு. மணிமுத்தாறு எங்க இருக்குது? மணிமுத்தாறு திருநெல்வேலி சரியா. எங்க பாக்குறது? திருமணிமுத்தாறு சரியா. பேரு திருமணிமுத்தாறு, ஆனா திருநெல்வேலியில கிடையாது. வெறும் மணிமுத்தாறு தான் திருநெல்வேலி இருக்கு, மறந்துடாது.
எப்படிலாம் பேர் வைக்கிறாங்கல்ல, சரியா? திருமணிமுத்தாறு, தாரபங்கா, அமராவதி, பவானி மற்றும் நொய்யல் அந்த கிளைகள், சரியா, காவிரியுடைய கிளைகளானது மாசுபடுவதில் இருந்து பாதுகாத்தல், புத்துயிர் பெற செய்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். அப்போ காவிரியோட அந்த பிரான்சஸ், கிளைகளை சூப்பரா பாதுகாக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும், அதோட நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்காக தான் என்ன திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க? நடந்தாய் வாழி காவேரி திட்டம். இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு பாருங்க, சரி, மொத்த செலவு 100 கோடி அப்படின்னா அதுல 60 கோடி ரூபாய், அதாவது 60% யார் பண்றாங்க? மத்திய அரசு. மிச்சம் இருக்கிற 40% மாநில அரசு, தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேஷியோ அப்படிமா? 60-40, 60% மத்திய அரசும் 40% தமிழ்நாடு அரசும் இதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த திட்டத்தினை 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. அதுல கட்டம் 1, சரி, phase 1, காவிரி ஆறு மேட்டூரில் இருந்து திருச்சி வரையிலும், சரிங்களா, அதன் 5 கிளை ஆறுகள், ஓகேவா, மற்றும் 2வது கட்டம் திருச்சியில் இருந்து கடல் முகத்துவாரம் வரையும் எனவும் செயல்பட உள்ளது. 2 கட்டங்களா பிரிச்சுக்கிறாங்க. முதற்கட்டம் எது, 2ஆம் கட்டம் எதுங்கிற கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுல முதற் கட்டம் 1 phase 1ல ஒதுக்கப்பட்ட திட்ட மதிப்பீட்டு தொகை ரூபாய் 934.30 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் பெருசா முக்கியம் இல்ல, ரவுண்ட் ஃபிகர்ல வந்தா பாத்துக்கோங்க. அந்த நிதி பங்கீடு விகிதம் 60-40, எந்த நதிமா? காவேரி. அப்படியே அதனுடைய அந்த கிளை நதிகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்கம்மா, இதுவும் 100% எதிர்பார்க்கலாம். திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர், சரி, பெருந்தலைவர் காமராஜரோட பெயரை ஒரு நூலகத்திற்கு சூட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. எங்க? திருச்சியில. பாருங்க, திருச்சியில் புதிதாக அமைய உள்ள நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஏற்கனவே திருச்சியில உருவாக்கப்பட்ட இந்த நூலகத்திற்கு கலைஞர் பேர் தான் சூட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நிறைய பேர் கோரிக்கைகள் வைத்ததுனால திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த நூலகத்திற்கு யாரோட பேரை வைக்க போறேன்னு சொல்லிக்கிறாங்க? பெருந்தலைவர் காமராஜரோட பேரை சூட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நூலகங்களின் பெயர்கள், முக்கியமான நூலகங்கள் பாருங்க. மதுரையில் திறக்கப்பட்ட நூலகத்திற்கு யார் பேர் வச்சாங்கன்னா கலைஞர் நூலகம். சரியா? ஜூலை 15, மறந்துடக்கூடாது. எப்ப திறக்கப்பட்டது? ஜூலை 15, 2023ல மதுரையில் திறக்கப்பட்டது. கவனம் பாருங்க. சரியா? அதுவும் பாருங்க, காமராஜரின் பிறந்த நாள் இந்த ஜூலை 15 அன்றுதான், சரியா, கல்வி வளர்ச்சி தினம். அன்றைய தினத்துல மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு யார் பேர் வைக்க போற சொல்லிக்கிறாங்க? பெருந்தலைவர் காமராஜர். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற அந்த நூலகத்திற்கு தந்தை பெரியாரின் பெயர் சூட்டப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ கலைஞர் நூலகம் மதுரை, திருச்சி அப்படின்னா காமராஜர், கோயம்புத்தூர் அப்படின்னா பெரியார். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அறிஞர் அண்ணா பேர்ல நூலகம் எப்ப திறந்தாங்கம்மா? அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் செப்டம்பர் 15, 2010 அன்று சென்னையில் இருக்கிற கோட்டூர்புரத்தில் திறக்கப்பட்டது. சரிங்களா? மறக்காதீங்க, 3-4 முக்கிய தலைவர்கள் பேர்ல லைப்ரரி இருக்குது. அண்ணா நூலகம் சென்னை, கோட்டூர்புரம், மதுரையில கலைஞர், திருச்சியில காமராஜர், கோவையில பெரியார். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி, தேசிய அளவிலான பொருளாதார செய்தி. தமிழ்நாடு தொடர்பான ஒரு எக்கனாமி நியூஸ் பார்த்துட்டோம். இங்க பாக்குறது நம்ம நேஷனல் லெவல்ல. சரிங்களா? ஜிஎஸ்டி வசூல் மாசம் சரியா, மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சுன்னா சின்ராசை பிடிக்க முடியாது. எந்த சின்ராசை? ஜிஎஸ்டி சின்ராசை பிடிக்க முடியும். எப்படின்னா நியூஸ் வந்துட்டே இருப்பாரு. சரிங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி, ஓகேவா, 1.96 லட்சம் கோடி மாசம் வரும். எல்லா மாதங்களும் முக்கியம் கிடையாது, ஆனா இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நாட்டில் இந்தியாவில் கடந்த மார்ச் 2025 சரக்கு மற்றும் சேவை வரி, சரியா, ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 1.96 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தை ஒப்பிடுகையில் தற்போதைய வசூலானது 9.9% அதிகம் ஆகும். சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கதான் வருது பாருங்க. ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதிலிருந்து கிடைக்கப்பெற்ற 2வது அதிகபட்ச வருவாய் இதுவாகும். சரியா? ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்க்கணும்ல, கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2.10 லட்சம் கோடி வசூலானதுதான் இதுவரைக்கும் ஒரு மாசத்துல அதிகபட்ச ஜிஎஸ்டி. சரியா? ஜிஎஸ்டி சட்டம் எப்ப அறிமுகப்படுத்தினாங்கம்மா? நமக்கு ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. அதன் பிறகு மாசம் ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் வந்துட்டு இருக்குது. அதன்படி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மாசத்துல அதிகபட்ச ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்போ? ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு. மறந்துடக்கூடாது. எவ்வளவு அமௌண்ட்? 2.10 lakh crore. சரிங்களா?
அதுக்கு அடுத்து இந்த மாசம் தான், இந்த மாசம் முடிஞ்ச மார்ச் மாசத்துல தான் அதிக அளவு கலெக்ஷனா இருக்குது. எவ்வளவு அமௌண்ட்டுமா? 1.96 லட்சம் கோடி. மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கூடுதல் தகவல்கள் பாருங்க. ஜிஎஸ்டி பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து சரி, 2025 மார்ச் மாத ஜிஎஸ்டி வசூலில் மொத்தம் 1.96 லட்சம் கோடி. அந்த மொத்த அமௌண்ட்ல மத்திய ஜிஎஸ்டி ஆக எவ்வளவு வசூலா இருக்குது? அதாவது சிஜிஎஸ்டி, சரியா? சிஜிஎஸ்டி சரி, சிஜிஎஸ்டி அப்படி சொல்ற சென்ட்ரல் ஜிஎஸ்டி 38,145 கோடியும், மாநில ஜிஎஸ்டி என்ற அழைக்கோடு எஸ்ஜிஎஸ்டி ஆக பார்த்தீங்கன்னா 49,899 கோடியும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி சொல்லுவாங்களா, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஆக 95,853 கோடியும் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுல இழப்பீட்டு வரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூபாய் 12,523 கோடியும் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல திருப்பி அளிக்கப்பட்ட மொத்த தொகை 19,615 கோடியாகவும் வசூலாகி உள்ளது. ஓகேவா? அடுத்து உள்நாட்டு வருவாய். மொத்த ஜிஎஸ்டில உள்நாட்டு வருவாய் மூலம் 1.49 லட்சம் கோடியும், இறக்குமதி வரி வருவாய் மூலமாக 46,919 கோடியும் கிடைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் எவ்வளவு? 1.96 லட்சம் கோடி. மறந்துடாதீங்க. அதிகபட்ச வசூல் ஏப்ரல் 2024. இப்ப இரண்டாம் இடத்துல யார் வந்திருக்கிறாங்க? மார்ச் 2025 தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், அடுத்த மாசம் எப்போ? மே மாசம் முதல் வாரத்துல நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது ஜிஎஸ்டியில் சாதனை, ஒரே மாதத்தில் அதிகபட்ச சாதனை அப்படின்னு எந்த மந்த் தான் வரும்? இந்த ஏப்ரல் 2025 வரும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அதே மாதிரி குறைந்தபட்ச ஜிஎஸ்டி வசூல் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் மாத்தணும்ல, நம்ம குறைந்தபட்சம் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஏப்ரல் 2020. கரெக்டா கோவிட் என்னது கொரோனா திருவிழா எப்போ நடைபெற்றது? 2020 பயங்கரம் நடைபெற்றதுல அந்த டைம்ல எந்த ஒரு ஜிஎஸ்டி கலெக்ஷனும் இல்லை. அதனால குறைந்தபட்சம் ஜிஎஸ்டி எப்போ வசூலிக்கப்பட்டது? அதுவும் ஏப்ரல் தான், ஆனா வருஷம் 2020. அதிகபட்சமும் ஏப்ரல் தான், ஆனது 2024. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. சரிங்களா? பாருங்க, ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுல இந்திய அணி எப்ப சாதனை படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கொஞ்சம் கம்மியா இருக்குது. என்ன கேட்கறாங்கன்னா தனிநபர்களோட சாதனை வச்சு கேள்வி கேட்கறாங்க. பிரக்யானந்தா, வைஷாலி அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அந்த வகையில முக்கியமான ஒரு நபர் யார் பார்த்தீங்கன்னா வந்தனா கட்டாரியா. பாருங்க, ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா ஓய்வினை அறிவித்தார். சரியா? ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. புகழ்பெற்ற ஒரு இந்திய ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா. சரியா? தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் வந்தனா கட்டாரியா. அவங்க பிறந்தது உத்தரப்பிரதேச மாநிலம், பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எங்கதான் இருக்கிறாங்க? உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிறாங்க. சரியா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கவா? உத்தரகாண்ட் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? இல்லாட்டினா கடைசியாக உருவாக்கப்பட்ட 4 மாநிலங்களை கரெக்டா ஆர்டர் படி சொல்ல பார்க்கலாம். 28வது மாநிலம் எது, 27, 26, 25வது மாநிலம் எது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்ல பார்க்கலாம். டேட்டோட எனக்கு வேணும். முடிஞ்சா பதில சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இந்த வந்தனா கட்டாரியா அவருடைய சாதனைகள் என்னன்னு சொல்லி பாருங்களேன். 2013ஆம் ஆண்டு சரியா இந்தியா உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட 2013ஆம் ஆண்டு ஜூனியர் மகளிர் உலக கோப்பையில் இந்தியாவின் சார்பில் அதிக கோல் அடித்தவர் இந்த வந்தனா கட்டாரியா அவர்கள். அடுத்த சாதனை 2014ஆம் ஆண்டில் ஹாக்கி இந்தியாவின் சிறந்த வீராங்கனைக்கான விருதை பெற்றவர். 13ல ஜூனியர் மகளிர் உலக கோப்பையில அதிகப்படியான கோல் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே சரியா ஹாக்கி இந்தியாவின் சிறந்த வீராங்கனைக்கான விருதையும் பெற்றுள்ளார் வந்தனா கட்டாரியா. அடுத்த சாதனை என்னன்னு தொடர்ந்து பாருங்க. டோக்கியோ ஒலிம்பிக்கில் சரியா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் சரியா மகளிர் ஹாக்கி போட்டியில ஹாட்ரிக் அடித்த முதல் மற்றும் ஒரே இந்திய பெண்மணி வந்தனா கட்டாரியா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 32வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி 2020ஆம் ஆண்டிற்கானது. இங்க 2020ஆம் ஆண்டிற்கானது நடைபெற்றது கோவிட்-19 காரணமாக 2021. அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்தனா கட்டாரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் கோல்னா தொடர்ந்து 3 கோல் அடித்து சாதனை படைத்த ஒரே இந்திய பெண்மணி அப்படிங்கிற சாதனை யார் படைச்சிருக்கிறாங்க? வந்தனா கட்டாரியா. அதுவும் ஒரு சாதனை. அடுத்து 300வது சர்வதேச போட்டியில் விளையாடிய முதல் இந்திய வீராங்கனை. சரிங்களா? இந்திய அணியின் சார்பாக 300 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடின ஒரே ஒரு வீராங்கனை, முதல் இந்திய வீராங்கனை வந்தனா கட்டாரியா. சரிங்களா? இவருக்கு 2022ஆம் ஆண்டு பத்ம விருதுகள்ல ஓகேவா 3வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்தனா கட்டாரியா அவர்கள் 320 ஆட்டங்களில் இன்டர்நேஷனல் கேம்ல பாத்தீங்கன்னா 158 கோல்கள் அடிச்சும் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் சார்பாக ஓகேவா ஒரு கேப்டனாக அதிக போட்டிகள் விளையாடியும் சாதனை படைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அதிக போட்டின்னு கேட்டாலும் சரி, ஒரு கேப்டனா அதிகப்படியான மேட்ச் விளையாடுறது யாருன்னு கேட்டாலும் சரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
அந்த 300 போட்டியில் விளையாடிய முதல் இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டாலும் சரிதான், எல்லாமே தான் பந்தனா கட்டாரியா. சமீபத்தில் ஹாக்கி போட்டியிலிருந்து இன்டர்நேஷனல் மேட்ச் இருந்து நான் ஓய்வு போடுறேன், இந்தியாவுக்குள்ள நடக்கிற அந்த லீக் போட்டி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டை நான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர், கவனமா இருங்க சரியாமா. எந்த ஒலிம்பிக்ல ஹேட்ரிக் கோல் அடிச்சாங்க? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்ததாக ஆட்சியல் செய்திகள், இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி சரிங்களா. இந்தியாவுக்குள் வெளிநாட்டவரின் வருகையை முறைப்படுத்தும் சட்டங்கள். அதாவது இப்ப ரீசெண்டா செய்தியில ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டே இருக்கு, அதாவது ஒரு மசோதா சரிங்களா. என்ன மசோதா? நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்கள் பதிவேடு, இந்திய மக்கள் தொகை பதிவேடு. இது அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டு இருக்குது. அது மசோதால தான் இருக்குது. முறைப்படுத்தி பார்லிமெண்ட்ல ஒப்புதலை பெற்று குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்ற பிறகு நம்ம அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் சரியா. இப்போதைக்கு அது தொடர்பான அந்த வெளிநாட்டவர் தொடர்பான இந்தியாவில் இருக்க சட்டங்கள் என்ன, எந்த ஆண்டு இயற்றப்பட்டது, அது மட்டும் நான் தனியாக எடுத்து கொடுக்குறேன் பாருங்க சரியா. இந்தியன் பாஸ்போர்ட் சட்டம் சரியா, பாஸ்போர்ட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1920, ஓகேவா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டினர் பதிவு சட்டம் 1939 சரிங்களா. இரண்டாம் உலக போர் தொடங்கிய 1939 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டினர் சட்டம் அப்படிங்கிற பேர்ல 1946ல கொண்டு வந்திருக்காங்க சரி, தி ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1946. அடுத்ததாக குடியேற்ற சட்டம் 2000, முக்கியமானது, இது நோட் பண்ணிக்கணும் சரி. குடியேற்ற சட்டம் இமிகிரேஷன் ஆக்ட் 2000 மறந்துடக்கூடாது சரிங்களா. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான பயன் பாருங்க, தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடியேற்ற மசோதா 2025 மேற்குறிப்பிட்டுள்ள பழைய சட்டங்களுக்கு மாற்றாகவும் குடியேற்றத்துக்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பான கட்டமைப்பும் கருதப்படுகிறது. அதாவது இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு 4 சட்டங்கள், இந்த 4 சட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே சட்டமா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி இங்க பாருங்க, புதிய குடியேற்ற மசோதா எந்த வருஷம்? 2025. எல்லா சட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒன்னா கொண்டு வரப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. வரட்டும், ஃபுல்லா பார்த்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு திட்டம் சரிங்களா. இதுவும் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு திட்டம், கவனமா இருங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் சரி. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி போன தேர்தல் பிரச்சாரத்துல மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சாங்க அதுக்கு? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் சரிங்களா. தமிழக சட்டப்பேரவையில் 2022ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி விதி 110 கீழ் சரிங்களா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார் சரிங்களா. மே 7, 2022ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தை சட்டப்பேரவை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார். இதன்படி விதி 110 ஓகேவா. திட்டத்தின் சிறப்பு அலுவலர் IAS அதிகாரி ஷில்பா பிரபாகர் சதீஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு IAS ஆபீசரையும் நாங்க நியமனம் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரி யாருமா? ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் சரிங்களா. அடுத்து மாவட்ட வாரியாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் சரிங்களா. மொத்தத்துல தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பதற்கு யாரு? ஷில்பா பிரபாகர் அவர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக இந்த திட்டங்கள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக யார் இருப்பாங்க? மாவட்டத்தின் அந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தலைவராக இருப்பாங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. சரி, என்ன நோக்கம் அப்படிங்கறத பாருங்கம்மா. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய தேவைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரைகளின் பெயரில் நிறைவேற்றுவதற்காக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என பேரவையில் முதல்வர் அறிவித்திருந்தார். இப்ப அந்த அமௌண்ட் தாண்டி போயிருச்சு. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு தொகுதியில ரொம்ப காலமாக சரியா, ஆனா நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியாம இருந்துச்சுன்னா அது தொடர்பாக ஓகேவா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். யாரு பரிந்துரைகள் சொல்லலாம்? அந்தந்த தொகுதிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைகள் செஞ்சாங்கன்னா அந்த குறைகள் சரி செய்யப்படும். இதற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கியிருந்தாங்க? 1000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட் தாண்டி போயாச்சு சரிங்களா. பாருங்க, சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பொதுமக்கள் பிரச்சனைகள் தொடர்பான புகார் மனுக்களை 100 நாட்களுக்குள் விசாரித்து தீர்வு காண்பதே இதோட முக்கியமான நோக்கம் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தந்த பொதுமக்கள் பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து எவ்வளவு நாளைக்குள்ள? 100 நாட்களுக்குள் அந்த பிரச்சனைகளை சரி செய்யப்படும். அதற்காக தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? மே 7, 2022ல. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இன்றைய செய்தியில கூட சூப்பரா இருந்தது சரியா. பாருங்க, இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வியே, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது?
நம்பர் 2 இரண்டாவது கேள்வி, புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள தோவாளை மாணிக்க மாலை எங்கு புகழ் பெற்றது? தற்போது வரை இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, திருச்சியில் அமைக்கப்பட்டு வரும் நூலகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? அப்படியே கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, கோட்டூர்புரம், அதையும் நீங்க பதில சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே மாதத்தில் அதிகபட்சம் ஜிஎஸ்டி எப்போது வசூலிக்கப்பட்டது? அது 5வது கேள்வி. 6வது கேள்வி, சமீபத்தில் ஓய்வினை அறிவித்த வந்தனா கட்டாரியா எந்த விளையாட்டில் உலக புகழ் பெற்றவர்? இதுதாமா இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நிறைய சூப்பர் 6 கேள்விகளும் இடையிலையும் போனஸ் கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கும். எங்களையும் உற்சாகப்படுத்துற மாதிரி நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். சரியா? கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, என்கரேஜ் ஃபுல்லா வீடியோ பாருங்க, நல்லா பதில் சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.